முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:56 மணியளவில் காலச்சக்கரத்திற்கு 90 டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது மிதுன வீட்டிலிருந்து 93 டிகிரி 20 மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடக வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பெயர்ச்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம். காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 360 டிகிரியை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரியை உள்ளடக்கியது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலனாகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்க்கிய பலம் மற்றும் திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். துலாம் லக்னம் மற்றும் ராசியில் பிறந்த அடியார்களுக்கு இக்குரு பயிற்சியில் குரு பகவான் தங்களுடைய கர்மஸ்தானமான 10ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வையாக தங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தங்களுடைய 4ஆம் பாவகமான சுகஸ்தானத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக தங்களுடைய 6ஆம் பாவகமான ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் பார்வை பலம் மூலம் பலம் பெற செய்கிறார். குரு பகவான் தன் சுயசாரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஜூன் 1 முதல் ஜூன் 18 வரை பயணிக்கும் 18 நாட்களில் ஏற்படும் பலன்கள். முதலில் தொழில் சம்பந்தமாக இடமாற்றங்கள் நிகழும். குறிப்பாக செய்தொழில் செய்பவர்கள் தங்கள் இடத்தை வேறு கட்டிடத்திற்கோ அல்லது வேறு தொழில் தொடங்கும் சூழ்நிலையும் உருவாகும். குறைந்தது ஏற்கனவே இருக்கும் இடத்திலாவது சில மாற்றங்களை செய்வீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக மாற்றமும் சிற்சில தன விரயங்களும் ஏற்படலாம். இதனை ஈடுகட்டும் வகையில் தங்களின் தனஸ்தானமும் தாய்ஸ்தானமும் குரு பார்வையால் வலுவடைவதால் பொருள் வரவிற்கும் பணவரவிற்கும் குறைவிருக்காது. இதுவரை தாய்க்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் சரியாக குரு முழுமையாக அருள் புரிவார். நீண்ட நாட்களாக அடகு வைத்திருந்த நகைகளை மீட்க பொருளாதார உதவிகள் வீடு தேடி வரும். குறிப்பாக தாய் மூலமோ தாய் வழி உறவினர்களின் மூலமோ அல்லது தாயின் நண்பர்கள் மூலமோ தனவரவு உண்டாகும். இதுவரை தங்களை மதிக்காமல் இருந்த உறவுகளுக்கு மத்தியில் தங்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். தங்கள் பேச்சை கேட்டு நடக்கும் சூழ்நிலை குடும்பத்திலும் அலுவலகத்திலும் அல்லது தொழில் புரியும் இடங்களிலும் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். வாங்கிய கடன்கள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். உணவின் மீது அதீத விருப்பம் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திர சாரத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை உச்சம் பெற்ற குரு பகவான் பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இக்காலகட்டத்தில் இதுவரை இருந்து வந்த எதிரிகளின் தொல்லை படிப்படியாக குறையும்.
தற்பெருமை பேசி விதண்டாவாதம் செய்த தொழிலாளர்களும் சக ஊழியர்களும் தன் நிலை உணர்ந்து தடம் மாறாமல் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கும் சூழ்நிலை உருவாகும். தற்பெருமை பேசியவர்கள் சூழ்நிலையை உணர்ந்து தொழில் முன்னேற்றம் அடைய உதவுவார்கள். குறிப்பாக சிறுதொழில் செய்பவர்களின் தொழிலில் நல்ல அதிகப்படியான வாடிக்கையாளர்களை பெற்று அடுத்த படிநிலைக்கு செல்வார்கள். இடுப்பு, மேல் வயிறு, குடல்கள் மற்றும் ஜீரண உறுப்புகளில் இருந்து வந்த உடல் உபாதைகள் முழுமையாக குணமாக சரியான மருத்துவ முறைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு நல்ல முறையில் வேலை அமையும். தாய்வழி உறவுகளின் வழியே கடன்கள் அடையவும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்கும் சூழ்நிலையும் உண்டாகும். புதிய மனை அல்லது நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு. குறிப்பாக பழைய வாகனங்கள் அல்லது வீடு வாங்கி விற்பதன் மூலம் பணம் கைக்கு வந்து சேரும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமும் சித்தப்பா உறவுகளின் மூலமும் திடீர் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறைந்தது அவர்கள் மூலம் சிறு ஆதாயமாவது கிடைக்கப் பெறுவீர்கள். இயந்திர தொழிற்சாலை வைத்திருப்பவர்களுக்கு சிறந்த வேலையாட்கள் கிடைக்கப் பெறுவார்கள். சோம்பல் நீக்கி சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். குரு பகவான் புதனின் ஆதிபத்தியம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் ஆகஸ்ட் 10 முதல் அக்டோபர் 31 வரை பயணிக்கும் 82 நாட்களில் ஏற்படும் பலன்கள். சிலருக்கு பத்திரப்பதிவு துறையிலோ அல்லது பத்திரிகை துறையிலோ அல்லது அச்சகத் துறையிலோ வேலை கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும். கணிப்பொறித் துறையில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றமோ இடமாற்றமோ அல்லது குறைந்தது வருமானத்திலாவது மாற்றம் ஏற்படும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள் அதிக வாடிக்கையாளர்களை பெறுவார்கள். தாய்மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் என்பது தங்கள் மாமன் உறவுகள் மூலமோ குறிப்பாக தாய்மாமன் உறவுகள் மூலம் ஏற்படும். இதுவரை உறவாடி கெடுத்தவர்கள் தங்களை விட்டு விலகுவார்கள். சிலருக்கு வட்டித் தொழில் தொடங்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம். திரைத்துறையிலும் காமெடி துறையிலும் வாய்ப்பு தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுடைய சகோதரர்களுக்கும் புதிய வண்டி, வாகன, வீடு மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் அளவுக்கு பொருளாதார நிலை மேம்படும். நரம்பு மண்டலம் தொடர்பான உடல் உபாதைகள் இருந்தவர்களுக்கு அது விலகும். உடல் தெளிவு பெறும். எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கப் பெற்று திருமணங்கள் நடக்கும் சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக குழந்தைக்கு முயற்சிப்பவர்கள் தங்கள் முயற்சியை விடாமல் தொடர்ந்தால் நிச்சயம் புத்திர யோகம் உண்டு. புத்தக வியாபாரம் வேகம் பெறும். புதிய ஆபரணங்கள், அணிகலன்கள் வாங்கும் அளவிற்கு பொருளாதாரம் பன்மடங்கு பெருகும். சிலருக்கு தங்களின் பெயரில் புதிய சொத்துக்களின் பத்திரப்பதிவு நடைபெறும். மொத்தத்தில் இக்குரு பயிற்சியில் தொழிலில் ஏற்படும் மாற்றங்களை சமாளிக்கும் வகையில் பொருள் வரவும் பண வரவும் இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகா சரணம்.